ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் இருக்குது. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அந்த ஞாபகம் இன்றைக்கி திடீர்னு வந்துருச்சு. எனக்கு அப்பப்போ இந்த ஞாபகம் எனக்கு வந்து போயிட்டே இருக்கும் என் லைஃப்பில். நான் மறக்கவே மாட்டேன். அதனால தான் இன்ன வரைக்கும் என் தையல் தொழிலில் நான் தெய்வமாக பார்க்குறேன். என் தொழில் தான் எனக்கு தெய்வம் ஃபஸ்ட்டு. நான் அதனால் என்னோடய கஸ்டமரையும் அதனால தான் நான் ரொம்ப மதித்து, நான் வந்து தொழிலையும் மதித்து இப்போ வரைக்கும் நான் பயபக்தியோடு இந்த தொழிலில் இருக்கேன். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் அன்றைக்கி சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஆக்சிடென்டலாக தான் அந்த டெய்லரிங்குள்ளே வந்தேன்னு. அப்படி என் சின்ன வயசில் நான் படிக்கிற காலத்துலேயே நான் டெய்லரிங் கிளாஸ்க்கு வர வேண்டியதாக போச்சு, தையல் கிளாஸ் போக வேண்டியதாக போச்சு. அப்போது நான் தையல் கிளாஸ் போயிட்டு அப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டில் தைச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் நல்லா தான் என்னை வளர்த்தாங்க, நல்லா சந்தோஷமாக இருந்தேன். அப்புறம் என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நான் மேரேஜ் பண்ணி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனேன். அங்கே போயும் நான் வந்து வீட்டில் தான் உட்காந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அங்கேயே ஒரு ஷாப் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் அங்கே இருந்துகிட்ருக்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன அவ்வளோவா பிடிக்கலை. அதனால் சில பிரச்சனைனால நான் ரொம்ப பொறுத்து பார்த்து என்னாலேயும் முடியாமல் எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துருச்சு. அப்புறம் பசங்களை கூட்டிகிட்டு அம்மா வீட்டோடு வந்துட்டேன்னா, அப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் அப்போ அம்மா வந்து தம்பி வீட்டில் இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வரும்போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடையே பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தோன்னே என் தம்பி ஒய்ஃபுக்கும் எங்களை வந்துட்டு சாப்பாடு போடணும், எங்களை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. அதனால் அவங்களும் எங்களை வந்து பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. அப்புறம் எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது இல்லையா, தன்மானத்தில் உடனே எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு எங்கள் அம்மா பிறந்த ஊருக்கு பசங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அங்கே வந்ததுக்கப்புறம் உடனடியாக வீடு கிடைக்காது, கையில் என்கிட்ட காசு இல்லை. மெயினாக அம்மா இருக்காங்க, 2 சின்ன பசங்க இருக்காங்க. கையில் இருந்த ஏதோ கொஞ்சம் காசை வச்சு நாங்கள் இங்கே வந்துட்டோம். அதுக்கும் பிறகு எங்கள் அம்மா சரி நம்ம வீடு கிடைக்கிற வரைக்கும் அவங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வர்றதை பார்த்துட்டு நான் என் பசங்க அம்மா 4 பேர் போகிறோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க இங்கேருந்து பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பார்த்துட்டு உள்ளேயே இருந்துக்கிட்டு பெட்ரூமில் இருந்துக்கிட்டு பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டாங்க, இப்படி அம்மா அப்பா இல்லை ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு. அவங்க உள்ளே இருக்கிறதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. சரின்னு சொல்லிட்டோம். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான மழை. உண்மையிலே எங்ககிட்ட ஒரு கொடை கூட இல்லை அந்த நிலையில். என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு 3rd ஸ்டாண்டர்டு. அப்போது அந்த பையனுக்கு 5 வயசு இருக்கும். 2 பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டாங்க. நனைஞ்சே தான் நான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். நானும் எங்கள் அம்மா எல்லாம் நனைஞ்சி. அவ்வளோதுக்கு எங்களுக்கு ரொம்ப டீப் ரிலேஷன் அவங்க. அப்படி இருக்கக்குள்ள எங்கள் அம்மாலாம் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா வாழ்ந்தவங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் போகிறோம், மழையில் நனைஞ்சி ஒரு டவல் கூட எங்களுக்கு கொடுக்கல. அந்த பசங்க அப்படியே வாசல்லே நிற்க வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, அம்மா அப்பாவும் வந்து ஊருக்கு போயிருக்காங்கன்னு. சரின்ட்டு நனைஞ்சிட்டு மழையில் அங்கேயே வந்து அவங்க வீட்டு வாசலில் நின்று மழை விட்டதுக்கப்புறம் நான் போயிட்டு இதுக்கு ஒருபாடு நம்ம போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லை. சரின்ட்டு என்னோடய ஜுவல்ஸை கொண்டு போய் அடகு வைக்கல விற்றுட்டோம். விற்றுட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணேன்னா வீடு பிடிக்கிறனும். அது அன்றைக்கி ஒரு நாள் டே ஃபுல்லாக போயிடுச்சு. உடனே எப்படி வீடு பிடிக்க முடியும்? அந்த நேரம் பார்த்திங்கன்னா பையனுக்கு ஜுரம், எனக்கும் ஜுரம். உடனே ஜிஹெச்சுக்கு போயிட்டு அங்கேயே அட்மிஷன் போட்டாங்க என்னைய. அப்புறம் நாங்கள் உடனே ஜுவல்ஸை விற்ற காசில் உடனே போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயே ஜிஹெச்லேயே மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே தான் 2-3 நாள் இருந்தோம். அங்கே இருந்துக்கிட்டு கையில் ஜுவல்ஸை விற்ற காசுலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் வீடு தேடி பார்த்தோம், வீடு கிடைக்கல. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஜிஹெச்சில் இருந்த அந்த ஸ்டாஃப் சொல்கிறாங்க, டைம் ஆச்சுமா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டா போகணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு வீடே இல்லை.
அப்புறம் தான் எங்களுக்கு எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்து, அதுக்கப்புறம் அவங்க வீடு பார்த்து கொடுத்து, அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு போனோம். அப்புறம் அன்றைக்கி கடையில் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மறாவது நாள் போய் இந்த ஸ்டவ்வு, அப்புறம் இந்த பாத்திரம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருந்தோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தொழில் ரொம்ப ஏதாவது ஒரு வேலைக்கு நான் போய் ஆகணும். ஏன்னா அம்மா இருக்காங்க. அம்மா வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்டு. அவங்க டேப்லெட் சாப்பிட்டதுனால டேப்லெட் சாப்பிட்டா தான் நார்மலாக நம்மளை மாதிரி இருப்பாங்க. டேப்லெட் சாப்பிட்லன்னா அப்நார்மலாக ஆகிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க. அப்போ அவங்க வந்து நார்மலாக டேப்லெட் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் முடியாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் 2 சின்ன பிள்ளைங்க. நான் அவங்கள ஸ்கூலுக்கு இங்கே கொண்டு வந்து சேர்த்து விடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரணும். வீட்டை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எவ்வளவோ எல்லா விஷயங்களும் நான் ஒரே ஆள் பார்க்கணும். அப்போது நான் யோசனை பண்ணேன், என்ன பண்ணலாம். நம்ம நல்லா இருக்கும்போது எல்லா சொந்தக்காரங்களும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. இப்போது யாருமே நம்மளுக்கு திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உட்காந்து நான் ஃபீல் பண்ணேன். சரி, இப்போ அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம வெளியில் வேலைக்கும் போக முடியாது. என்ன செய்யலாம்? இப்போ கையில் இருக்கிற காசும் கொஞ்சமாக தான் இருக்குது. அதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அடுத்தது அந்த மாதம் வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில் கட்டணும், பசங்களை நான் ஸ்கூலில் இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும், ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிற போய் டிசியை வாங்கிட்டு வந்து இங்கே சேர்க்கணும். இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு நம்ம வழி பண்ணணும். என்ன செய்யலாம் யோசிச்சப்போ தான் செகண்ட் ஹேண்டு ஒரு மிஷினு போய் ஒரு சின்ன மிஷின் நமக்கு இருந்தால் ஒரு ப்ளவுஸ் தைச்சா கூட நமக்கு 100 ரூபா கிடச்சா கூட அன்றைக்கி சாப்பாட்டுக்கு ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்டு மிஷினுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி மிஷின் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி